இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். As in the days when you came out of the land of Egypt, I will show them wonders. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ண விரும்புகிறார். God wants to show us wonders. எத்தனை பேருக்கு அதிசயத்தை பார்க்க விரும்புகிறீங்க? How many of you want to see wonders? அதிசயம் என்பது நமக்கு அப்பாற்பட்ட காரியம். Wonder is something that's beyond us. சில நேரம் ஒரு பெரிய காரியமா இருக்கும். Sometimes it be a great thing. ஆனா அது ஈஸியா நடந்துரும். And that can happen easily. அது எப்படி நடக்கும்? How will that happen? ஆண்டவருடைய வல்லமையினால நடக்கும். It is because of God's power. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் வந்திருக்கிற உங்களை Today the ones that you come here for fasting prayer, இந்த வாக்குத்தத்தத்தினால ஆசீர்வதிக்க God விரும்புகிறார். desires to bless you with this promise. ஆமென். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இத நீங்க பாப்பீங்க. If you believe, you will see this. ஒரு நம்ம நிறைய இடங்கள்ல அதிசயங்களை பார்க்கிறோம். Many places we see wonders. சில இடங்கள்ல அதிசயங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். Some places we're not able to see these wonders. சில இடங்கள்ல அதிசயங்களை பார்க்கிற மாதிரி இருக்கு ஆனா பார்க்க முடியாத In மாதிரி. some areas it seems like we're seeing these wonders but we don't see them. ஒரு ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். We're going to read two verses. ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள். 2 Kings chapter 2 verses 19 and 20. 2 Kings chapter 2 verse 19 and 20. ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறீங்களா? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். ஓகே, 19வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். Then the men of the city said to Elisha, please notice the situation of the city is pleasant as my Lord sees, but the water is bad and the ground barren. And he said, bring me a new bowl and put salt in it. எலியாவின் காலத்துக்கு பின்பு எலிசா தீர்க்கதரிசியின் காலம் ஆரம்பிக்கிறது. After the time of Elijah, Elisha's period began. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எரிகோ பட்டணத்துக்குள்ள திரும்ப எலிசா வருகிறார். After Elijah was taken apart, Elisha came into the city of Jericho. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து எலிசா இடத்துல சொல்கிறார்கள். And the people in the land they speak to Elisha. அவங்க வந்து சொல்கிறார்கள், இந்த இடத்துல இதோ இந்த இடத்துல இந்த பட்டண குடியிருப்புக்கு நல்லது. And they say that this land is pleasant to live. அவங்க ஒரு இடத்தை பார்க்கறாங்க, இது வாழ்றதுக்கு நல்ல இடம். And they're looking at the land and saying this land is good to live. Amen. அத கேள்விப்பட்டனே எப்படி இருக்கும்? And when you hear it, how does it feel? சந்தோஷமா இருக்கும், right? Won't you be happy? லைஃப்ல செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்கள்ல sometimes very difficult for us to settle in our life. ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை பார்த்திருக்கீங்கன்னா you will be happy. Once you see the land where you can settle, you'll be happy. Amen. அப்பா நான் கடைசியா ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். And finally we found a good place. நம்ம குடியிருப்புக்கு ஒரு இடம் இருக்கு. And we found a place for us to dwell. Hallelujah. கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து பார்க்கறாங்க, இந்த பட்டணம் நல்லது, தண்ணீரோ கெட்டது. And we saying that the land is pleasant but the water is bad. ஒரு இது நல்லா இருக்கு, one portion is good, இன்னொரு நல்லா இல்ல, and the other one is not. நிலமும் பால் நிலம்ன்றாங்க. And they say the land, the ground is barren. Hallelujah. ஒரு இடத்தை நல்லதுன்னு நினைக்கும் போது கூடயே ரெண்டு கெட்டது வருது. When they look at a land that's good, they see two other things that are not good. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you experienced that? Amen. Amen. நல்லதுன்னு நம்ம நினைக்கும் போது sometimes when you think of something that's good, கூடயே ரெண்டு கெட்டது வருது. the two other things that are bad that comes along. Amen. Amen. Hallelujah. சில சொல்லுவாங்கல்ல, ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெத். And you Amen. Hallelujah. நல்லது பாதி இருக்கு, கெட்டது பாதி இருக்கு. Amen. And we see good being half of it and the bad the other half. ஒரு நல்லதை நம்ம முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடி ஒரு சூழல் இருக்கு. And there's a situation where we're not able to enjoy the goodness. அதை மாற்றுவதற்கு கர்த்தருடைய அதிசயம் நமக்கு தேவையா இருக்கு. And to change that we need the wonder of the Lord. Amen. எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? How many of you experienced this? Hallelujah. Hallelujah. சில நேரம் யோசிப்பீங்களா, தேசம் நல்லா இருக்கு, அமெரிக்கா நல்லா இருக்கு, ஆனா என் இருதயம் இந்தியால இருக்கு. And sometimes haven't you thought that this land is a nice pleasant land to live but my heart is back in India? Amen. Hallelujah. அது ஆண்டவர் முழுமையாய் இந்த தேசத்தோட ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக ஒரு அதிசயத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார். And God desires to do a wonder that we will enjoy the pleasantness of this new land. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். God desires to bring a fullness in our life. Hallelujah. நம்முடைய காண்கிற காரியத்தை
நம்முடைய அனுபவிக்கிற ஒரு ரீதிக்குள் கொண்டு வர And விரும்புகிறார். the things that we see, God wants us to bring into an experience of enjoying it. ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசனத்துல வந்து சொன்னார்கள். And God spoke through Elijah. They came and told Elijah. Or they came and told Elisha. ஹல்லேலூயா. ஒரு பகுதி நல்லா இருக்கு, இன்னொரு பகுதி நல்லா. And they came and told him that one portion is good and the other isn't. சில நேரம் நான் என் லைஃப்ல யோசிச்சிருக்கேன். And sometimes I've thought about it in my own life. லைஃப்ல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Lord, in my life one part is very good. ஆனா இன்னொரு பகுதி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. Lord, the other part is not giving me joy. ஒரு பகுதியில நான் போராட்டம் இல்லாமல் இருக்கிறேன். Lord, is one area that I'm not struggling. இன்னொரு பகுதியில எனக்கு போராட்டம் இருக்கு. There's another area that I'm struggling. ஒரு பகுதியில எனக்கு திருப்தி இருக்கிறது. Lord, is one area that I'm satisfied. இன்னொரு பகுதியில எனக்கு திருப்தி இல்லை. And the other area that I'm not satisfied. ஹல்லேலூயா. Hallelujah. வாழ்வதற்கு நல்லா இருக்கிறது, ஆனா நிலம் தண்ணீரோ கெட்டதா இருக்கிறது. The land is good to live, but the water is bad. நான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த நிலைமையை மாற்ற விரும்புகிறேன். But today the Lord wants to change the situation. எலிசா சொன்னார், Elisha said, ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்கனார். he said, bring some salt. ஹல்லேலூயா. ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்க. And he said, bring a new bowl and bring some salt. ஹல்லேலூயா. ஏற்கனவே தண்ணி சரியில்லை. And already the water is bad. நிலமும் barren. And the land is barren. The ground is உங்களுக்கு barren. தெரியுமா, ஒரு நிலத்துல உப்பு விதைச்சிட்டா barren நிலமாயிடும். And have you realized that when you put salt in a good land, it becomes barren? தெரியுமா தெரியாதா? ஏமேன் உப்பு விதைக்க மாட்டாங்க. And you know that they will not sow salt. ஒரு முறை இந்தியால அது மாதிரி நடந்ததுன்னு இந்தியால இல்ல, இஸ்ரேல்ல அது மாதிரி நடந்ததுன்னுவாங்க. And they say that once they did that in the land of Israel. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த மற்ற மக்கள் படையெடுத்து வந்தபோது உப்பை விதைச்சிட்டு போயிட்டாங்க. And when the others had tried to attack Israel, when they came into the land, they had sown salt in the land. ஆண்டவர் அதன் மத்தியில அந்த தேசத்துல செழிப்பு கொடுத்து But in spite of that, God continued to bring growth in the land. Amen. ஒரு தண்ணி நல்லா இல்லன்ற தண்ணில போய் திரும்ப உப்பு போடுவோமா நம்ம? And when you know the water is bad, would you put more salt in it? Amen. ஆனா ஆண்டவருடைய வழிகள் நம்முடைய அறிவுக்கு மேற்பட்டது. But the ways of the Lord are above, beyond our thoughts. Amen. Okay, கொஞ்சம் உப்பு கொண்டு வர சொல்றாரு. He said, bring some salt. போய் என்ன சொல்றாரு? கொண்டு வந்தபோது next verse 21. And then he went out to the source of the water and cast the salt there and said, thus says the Lord, I have healed this water, for it there shall be no more death nor barrenness. Amen. Hallelujah. உப்பு ஒரு சாதாரணமான ஒரு காரியம். Salt is a very simple thing. எளிதில் கிடைக்கக்கூடிய It's காரியம். something that you can get easily. கரெக்ட்டா? Isn't that ஆனா right? அந்த சாதாரணமான காரியத்தை வச்சு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். But with that simple thing, God is able to do a wonder. அவர் சொல்றாரு, இத போய் அந்த தண்ணில போடுங்க. He said, go put this in the water. சொல்றாரு, இந்த தண்ணீரை ஆக்கினேன். And he said, I have healed this water. இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார். And he said, the Lord says, from this there will be no death or barrenness. Amen. அப்படினா அதுக்கு முன்னாடி ஒரு விஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். It means there was poison in that before. சாவுக்கு ஏதுவானது ஒன்னு இருந்திருக்குன்னு It அர்த்தம். means there was something that would cause death. ஹalleluya. அதை நீக்குவதற்கு and to remove that, இன்னொரு காரியம் உள்ள வர வேண்டியது. and it was another thing that had to enter. Amen. நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியெல்லாம் பாழாய் இருக்கிறதோ அதுல ஒரு அதிசயம் வரணும்னா ஒரு காரியம் உள்ள வரணும். Amen. In our lives, everything that's broken, for a wonder to happen, something new has to come in. Hallelujah. அது ஒரு சாதாரணமான காரியமா இருக்கும். It could be a simple thing. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அது உள்ளே வரும் பொழுது, but when it comes according to the word of the Lord, hallelujah, அது ஒரு அதிசயத்தை கொண்டு வரும். it'll bring a wonder. நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம்? You know what many people have thought after that? இந்த உப்புலயே அதிசயம் இருக்கு. They thought that is a wonder in the salt. நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருசா யோசிச்சு பயந்து செத்து டென்ஷன் ஆகி, ரைட்? And they would have thought that I had to struggle so much, I was fearful of what to do. கடைசியா மிராக்கிள் சின்ன சாதாரண காரியத்துல உங்க பக்கத்திலே இருக்கும். Amen. But the miracles will be a very simple thing that's right next to you. அதான் ஆண்டவர் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். That's why the Lord says I'll make you see wonders. Hallelujah. Amen. நம்ம விசுவாசிக்கணும். We need to believe. உப்பு தானே நினைக்க கூடாது. We shouldn't think that it's only salt. Hallelujah. ஒரு ஸ்டேஷன் வந்து கேட்டா, நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? யார் கேட்டார்? நாத்தான்வேல் கேட்டான். And Nathanael, disciple, came and asked, will there be any good that comes out of Nazareth? நாசரேத்தை சாதாரணமா எடுத்தான். And he took Nazareth simply. அந்த நாசரேத்துல இருந்து தான் பெரிய நன்மை உண்டாச்சு. And only from Nazareth the great good came. Amen. Amen. Hallelujah.
நீங்க அற்பமா நினைக்கிற காரியத்தின் மூலமாய் கர்த்தர் அதிசயத்தை செய்ய முடியும். And in the things that you think are simple, God is able to do wonders through it. ஹalleluya. Hallelujah. இந்த வருமானத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும் நீ நினைப்பீங்க. அந்த வருமானம் பெரிய ஒரு அதிசயத்தை கொண்டு வரும். You might think that what can I do with this income, but with that the Lord can do a wonder. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? Do you believe? Amen. Amen. சில நீங்க பெருசா யோசிச்சிருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு நபர் மூலமா ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சிருவார். Sometimes you'll be expecting a great thing to happen, but through a simple man God can do the wonder. Hallelujah. Amen. Amen. இந்த X Y என்ன கண்டுக்கிட்டா நல்லா இருக்குமே, இவர் மூலமா ஒரு அற்புதம் நடந்து இவர் மூலமா ஒரு வழி தரனா நல்லா இருக்கும். நீங்க X Y நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் A B மூலமா செஞ்சுட்டு போய்டுவார். You'll be wondering about this Y and X, and you'll be thinking that through them if some good comes it'll be good, but God will do through it. ஒரு உப்பு பாலான நிலத்துக்குள் வர வேண்டியதா இருந்தது. But it is important for salt to come into a barren land. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் வர வேண்டியதா இருக்கிறது, அதிசயத்தை கொண்டு வருவதற்கு. And even in our lives there's something that needs to enter so that it will bring wonder in our own life. Amen. எப்படி ஆண்டவர்ட்ட கேக்குறது? How can we ask the Lord? ஆண்டவர்ட்ட கேக்கணும், ஆண்டவரே எது உள்ள வர வேண்டுமோ அது உள்ளே வரட்டும். Lord, what needs to come into my life that needs to come in. Amen. Amen. விசுவாசிக்கிறீங்களா? You believe? கானா ஒரு கல்யாணத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷன் சந்தோஷம் போயிட்டு இருக்கு. In a wedding in Canada there was a great celebration. திடீர்னு எது இல்ல, சந்தோஷத்தின் மத்தியில ஒரு குறைவு வந்துச்சு, திராட்சரசம் இல்ல. Among the joy that they had, there was a lack, that suddenly they didn't have wine. ஒரு பகுதி சந்தோஷம், There was one part there was joy, இன்னொரு பகுதி பதட்டம். and the other place there was panic. Amen. Amen. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you experienced both in the same place? சந்தோஷம் தான், ஆனா டென்ஷன் தான். And they say happy, but I'm tensed about it. ஹalleluya. என்னைக்காவது நீங்க டென்ஷன் தான் ஆனா சந்தோஷம் தான் சொல்லிருக்கீங்களா? Have you ever said I'm tensed about it, but I'm still happy? ஊழியம் பெயின் தான், ஆனா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. Amen. And you know that the ministry is a pain, but there is joy and happiness in it. ஊழியம் டயர்ட் தான், ஆனா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. Amen. And ministry brings tiredness, but there's a great blessing. ஹalleluya. ஒரு கல்யாண செலிப்ரேஷன்ல திராட்சரசம் இல்ல. And in a wedding celebration, suddenly they ran out of wine. ஆண்டவர் எப்படி அதிசயத்தை விளங்கப்படினார்? You see how the Lord revealed ஒரு the எம்டி wonder, ஜார் மூலமா விளங்கப்படினார். and he made it come through an empty jar. Hallelujah. Empty jar is, it's not at all used for anything. Amen. It's just an empty jar, but God used the same empty jar to do a wonders. Amen. Hallelujah. சாதாரணமா நினைக்கிற காரியத்துல அந்த எம்டி ஜார்க்குள்ள கொஞ்சம் தண்ணி வர வேண்டியது இருந்தது. Amen. And the things that we think are simple, God had to bring, the water had to come into the empty jar. எப்ப அதிசயம் விளங்கியது? When was the wonder revealed? எம்டி ஜார்க்குள்ள சில காரியம் வர வேண்டியது இருந்தது. And there was something that had to come into the empty jar. என்ன காரியம் வந்தது? What did have to come? ஆண்டவர் ஒரு 10 பவுண்ட் திராட்சை போடினாரா? Did God say put 10 pounds of grapes? Hallelujah. செலவே இல்லாம அற்புதம் செஞ்சாரு. தண்ணியை ஊத்து போது. Amen. He brought a wonder without any expense. He just said pour water. எனக்கு இது மாதிரி அதிசயம் நடக்கணும், செலவு இல்லாம நடக்கணும். Amen. And I need to have wonders like this without an expense. Hallelujah. Hallelujah. அப்பதானே சேவ் பண்ண முடியும். Only then I can save. உங்களுக்குலாம் வேண்டாமா? Don't you need it? சிலர் யோசிப்பீங்களா, செலவு நிறைய போயிட்டே இருக்காண்டவரே, இன்கமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? Sometimes செலவே இல்லாம அதிசயம் உங்களுக்கு தான். Sometimes I thought that the expense is increasing, my income is not increasing. God will bring a wonder even with the increase the income that you have. ஆனா அதே நேரத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்களே செலவு பண்ணிட்டு செலவு அதிகமாக என்ன அர்த்தம்? But you've got to be careful. If you keep spending and if you complain about spending expenses. ஆண்டவர் அதிசயத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு காரியம் நமக்குள் வர வேண்டியதா இருக்கு. But for God to do a wonder, something has to come into our own lives. அது தண்ணீரா இருக்கலாம், It could be water, அது உப்பா it இருக்கலாம், could be salt. ஆனா நாம செய்ய வேண்டியது, But what we need to do, இனிமேல் எனக்குள்ளாக பாழான பகுதி வேண்டாம். I do not need the barrenness in my life. இனி என் லைஃப்ல barrenness வேண்டாம். I don't need barrenness in my life. இனி என் லைஃப்ல emptiness வேண்டாம். I do not need emptiness in my எனக்கு life. வேண்டியதை நீர் எனக்கு தார். You give me what I need for my life. அதிசயத்தை பார்க்க விரும்புகிறேன். I want to see the wonder. எந்திரிச்சு நிப்பீங்களா? Can we all stand up? ஆண்டவர் அதிசயத்தை செய்ய God விரும்புகிறார். wants to do the wonder. இயேசுவின் நாமத்தினால அதிசயம் Lord, in the நடக்கட்டும். name of Jesus, let wonder happen. இன்னைக்கு நீ ஒரு வெறுமையான ஜாடியா இருக்கலாம். Today you may be an empty ஆனா jar. உனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வர விரும்புகிறார். God desires to bring something new in your life. நீ வெறுமையா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? Are you thinking that you're empty? பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள் வரும். And the anointing of the Holy Spirit will come upon you.
அவருடைய வல்லமை பவர் உனக்குள்ள வரும். And the power of the Holy Spirit will come upon you. எம்டியா இருக்கிற வாழ்க்கை மகிமையை கொண்டு வரும். And the empty life will bring glory. சுவை இல்லாத உன் வாழ்க்கை ஒரு சுவையுள்ள ரசமாய் மாறும். And the tasteless life that you have will become a tasteful wine. பாழான நிலத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். God desires to change your barrenness. அல்ல ஒரு அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. இனி சாவு வராது. And the word is beautiful. We read that you will not see death. No more death in your life. No more barrenness in your life, because God wants to bring some salt inside of you. Hallelujah. Ask the Lord, ஆண்டவரே எனக்குள்ளாக எது வரணுமோ உள்ள வரட்டும். Ask the Lord, Lord, what you need to come into my life, bring it in my life. உம்முடைய இரத்தம் எனக்குள்ளாக வரணும். உம்முடைய இரத்தம் எனக்குள்ளாக வரட்டும். If your blood needs to come into my life, let it come into my life. பரிசுத்தாவின் வல்லமை வரணும். அது உள்ள வரட்டும். If your Holy Spirit needs to come into my life, let it come into my life. வார்த்தை வரணும். உம்முடைய வார்த்தை வரட்டும். Lord, if your word needs to come into my life, let your word come into my life. தொடுதல் வரணும். உம்முடைய தொடுதல் வரட்டும். Lord, if your touch needs to come, let it come into my life. கரத்தை உயர்த்தி அர்ப்பணிங்க. Everybody raise your hands and surrender. நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். Lord, I surrender நான் என்னை myself. திறந்து கொடுக்கிறேன். Lord, I open myself to you. எலிசாவுடைய ஆட்கள் உப்பை போட்டபோது அந்த நிலம் ரெஃப்யூஸ் பண்ணல. And when the people from Elisha put the salt in the water, the land did not refuse the salt. அந்த land லாஜிக்கலா திங்க் பண்ணல. நான் ஏற்கனவே மோசமா இருக்கு. இன்னும் உப்பு வந்தா இன்னும் மோசமாவனே. அந்த land லாஜிக்கலா திங்க் பண்ணல. அந்த land ரெஃப்யூஸ் பண்ணல. The land did not logically reason saying that I'm already bad. Why would I need salt? And it not refuse the God salt. உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். ஸ்ட்ரீமிங்ல இருக்கவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். உன்னுடைய லாஜிக்கலா திங்க் பண்ணாத உன் நினைவுகளுக்கு மேலாக நான் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறேன். And Lord wants to tell you here, tell you that's watching through a streaming, that I want to bring miracles in your life. Hallelujah. I want to do a wonderful thing in your life. Just allow me. Hallelujah. நான் என்ன செய்யணும் விட்டு கொடு நான் சொல்ல விரும்புகிறேன். God wants to tell you whatever I want to do, release yourself. ரெண்டு கரத்தை விரித்து open both your hands. ஆண்டவரே எனக்கு உப்பு தேவையா தண்ணி தேவையான்றது உங்களுக்கு தெரியும். Lord, you know what if I need salt or water. எனக்கு எது தேவையோ அதை உள்ள கொண்டு வாரும். What you think I need. எனக்கு எது தேவையோ அது உள்ள வரட்டும். Lord, what I need, bring it to my life. நீங்க சொல்லுங்க, ஒரு எலிசா தீர்க்கதரிசி ஒரு மனுஷ ஊழியக்காரனுக்கு அப்படி தெரியும் என்றால் என் தேவாதி தேவனுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும் எனக்குள்ள எது வேணும் என்று. If Elijah, a man could know what's necessary for the land, Lord, you my God will know, Lord, what's needed for my. நீங்க ஒப்பு கொடுங்களா, இப்போ உங்களுக்கு எது தேவையோ ஆவியானவர் உள்ள கொண்டு வருவார். Surrender to the Lord, and what you need, the Lord will bring it to you. உங்களுக்கு உற்சாகம் தேவைனா இப்போ உற்சாகத்தை கொண்டு வருவார். If you need to be encouraged, Lord, the Lord will bring that into you. உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவைனா அந்த விசுவாசத்தை இப்போ கொண்டு வருவார். If God needs to bring that belief in you, God will bring that to you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்னா இப்போ நம்பிக்கையை கொண்டு வருவார். If God wants to bring that belief in you, He will bring that to you. உங்களுக்கு ஜெபாவி வேணும்னா ஜெபாவியை இப்போ கொடுப்பார். If God wants you to have the spirit of prayer, He will bring that to you. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் விளங்குவதாக. In Jesus' name, let wonders be revealed. பாழான ஸ்தலங்கள் பயிர் நிலமாக்கப்படும். In the barren lands will become a fertile land. உன் தேசத்திலே இனி மலடு இருப்பது இல்லை. In the land you will not see barrenness. மலடி எனப்பட்டவளுக்கு பிள்ளைகள் अनेகம் இருக்கும். For the one that's been called barren, many child will come. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கோங்க. Everyone receive this promise. எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. Everyone receive this promise. எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. Everyone receive this எல்லாரும் promise. ரிசீவ் பண்ணிக்கோங்க. உன் பதட்டம் நீங்கும். Your panic will go. உன்னுடைய anxiety நீங்கும். All your anxieties will go. உன்னுடைய பயம் நீங்கும். Your fears will go. உன்னுடைய தவிப்பு நீங்கும். Your worries will go. ஹalleluya, மாற்றத்தை கொண்டு வருகிறார். God is bringing a change. இயேசுவின் நாமத்தினால ரிசீவ் பண்ணிக்கோங்க. In the name of Jesus, receive it. உன் தேசம் வாழ்க்கைப்படும். Your nation will become fertile. ஹalleluya, நீ எப்சிபா என்று பியூலா என்று அழைக்கப்படுவாய். You will be called Beulah and Hephzibah. இங்க இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரீமிங்ல பார்க்கறவங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டு சொல்ல விரும்புகிறார். And to those who are hearing it here and watching through streaming, Lord wants to tell you prophetically. சாதாரண நபர்களை கொண்டு உனக்கு அதிசயங்களை செய்வேன். I have done wonders through ordinary people. சாதாரண காரியங்கள் மூலமா உனக்கு அற்புதம் செய்வேன். I have done wonders through ordinary things. ஹalleluya. நீ உன் பகுதியில் எதெல்லாம் உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ பலவீனம், இது சாதாரணமானது, இது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த டேலண்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த எஜுகேஷனை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் கெயின் பண்ணிருக்க இந்த டிகிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நீ நினைக்கிறாயா, அதன் மூலமாகவே உனக்கு அதிசயம் விளங்க பண்ணுவான். There are things in your life you're considering simple, your education, your degree. God will do great things with that simple thing in your life. அற்பமான காரியத்தை வைத்து
அதிசயங்களை விளங்க பண்ணுவார். God will make you see wonders through the simple things of you. உங்க பிள்ளைங்க லைஃப மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்றீங்களா? Are you comparing your life, your children, with other children? ஐயோ அந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளை டாலண்டடா இல்லையே. Oh, my child is not as talented as the other child. அந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளை படிக்க மாட்டேங்குதே. My child is not studying like the other அந்த child. பிள்ளை மாதிரி என் பிள்ளைக்கு மெமரி பவர் இல்லையே. Like the other child, my child does not have the memory power. அருமையான தாயே, அருமையான தகப்பனே, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Loving father, loving mother, the word of the Lord is coming to you. பயப்படாதே. Do not fear. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சாதாரண காரியத்தை வைத்து என் வல்லமை விளங்க பண்ணி அதிசயத்தை காண பண்ணுவேன். And I will make the little things in your life, wonders come out of the little things in your children's life and make you see miracles. ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். And send them, Lord, with your blessing. ஈவினிங் சர்வீஸ் ஆசீர்வதியும். Bless the evening service. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen.